ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 கப் துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காவை இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் தேங்காவை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா தேங்காவும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுருந்தோம்ல குருமிளகு, சோம்பு, அந்த மிக்ஸும் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அதை ஆற வச்சுட்டு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக கட் பண்ண வைக்க வேண்டியது என்னென்னா 2 பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகு, இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அப்புறமா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் ஆனியனும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளியும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அது நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு வாட்டர் ப்ளஸ் தேவையான அளவுக்கு சால்ட்டு, சிக்கன் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. இது நீங்கள் சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை, பரோட்டா, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்கூடயும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.